தேசப்பிதா காந்தியடிகளுடைய 157வது பிறந்தநாள் விழா, பெருந்தலைவர் காமராஜரது 50ஆம் ஆண்டு நினைவு நாள். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அனைவரும் இதை அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரும் சரி, தேசப்பிதாவும் சரி, மதுவிலக்கு இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள். மதுவிலக்கிலிருந்து வரியிலிருந்து கிடைக்கும் பணம் மட்டமான வரி என்ற வார்த்தையை பெருந்தலைவர் கேட்டுக்கொண்டார்கள். தேசப்பிதா அந்த வார்த்தையை கூறினார்கள். எனவே தமிழக அரசு மதுவிலக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கரூரிலே நடந்த பொதுக்கூட்டத்திலே நடந்த சம்பவம் மிகப்பெரிய வடுவாக எல்லோருக்கும் மாறி இருக்கிறது. வரும் காலங்களில் நடக்கும் அனைத்து கட்சி பொதுக்கூட்டங்களிலே கோட்பாடுகளும் கட்டுப்பாடுகளும் கடைபிடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம், காவல்துறை பொதுமக்களுக்கு முறையான சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் திருவண்ணாமலையில் ஒரு பாலியல் தொல்லை என்ற பத்திரிகை, தொலைக்காட்சி செய்திகள் வெளிவந்திருக்கிறது. மிகுந்த வருத்தத்துக்குரிய செய்தி. இதற்கெல்லாம் காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல மதுவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே தான் தமிழகத்தில் இது போன்ற பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரியது.